மிஸ்டர் மொத்தம் எவ்வளவு ஆச்சு? எத்தனை ஐட்டம் வாங்கிருக்கேன்? பட்டு புடவை 1, பாலிஸ்டர் புடவை 6, டெலிகாட்டன் பேண்ட் கிளாத் 20 மீட்டர், பாலிஸ்டர் பேண்ட் கிளாத் 30 மீட்டர், மொத்தம் 2050 ரூபாய் ஆச்சு. மிஸ்டர், இந்த பேக்கிங் இங்கேயே இருக்கட்டும். நான் இன்னும் கூட கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும். வரும்போது எடுத்துக்கிறேன். அதுக்கு என்னமா, உங்க பொருள் பணம் கொடுத்து வாங்கிருக்கீங்க, நீங்க எப்ப வேணா வந்து எடுத்துக்கிட்டு போங்க. சரி சார், A1 பார்ட்டி சார். வாங்கம்மா, உங்க ஐட்டம் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா இருக்குது, எடுத்துட்டு போறீங்களா? 1 மினிட். நான் நிறைய திங்ஸ் வாங்கிட்டேன், அதெல்லாம் கூட இங்கேயே இருக்கட்டுமே. நாளைக்கு காலையில் நான் ஊருக்கு போறேன். ஆமா, உங்க கடை எத்தனை மணிக்கு திறக்கிறீங்க? 9 மணிக்கு. 9 மணிக்கா? ஒண்ணு செய்யுங்களேன், ஊருக்கு போகும்போது இது வந்து எடுத்துக்கிறேன். ஏன் சார்? அப்ப கூட வந்து உள்ள வைங்கம்மா. உள்ள கொண்டு வாப்பா. ஜாக்கிரதை. பார்த்து. என்னமா பெட்டி உள்ள என்ன இருக்கு? அவ்வளவும் கண்ணாடி சாமான். ஓஹோ, கண்ணாடி சாமா பாத்து இருக்கீங்கப்பா. அப்ப நான் வரட்டுங்களா? உங்க கடை போன் நம்பர். கடை அடைக்கும் போது ஏசிய போட்டு போயிடக்கூடாது. புரியாத பசங்க. தெரியாத தொழில நாம கால வச்சுட்டோம், என்னாக போறோமோ. ஹலோ, ஹெட் மீ 447704. பெல் அடிக்குது. ஹலோ, ஆஸ்பத்திரி. கண்ணுக்குட்டிக்கு ஏதாவது இன்ஜெக்ஷன் பண்ணுமா? யோ, நான் தான் பேசுறேன். இல்லம்மா, வேற யாராவது போன் பண்ண நான் மாட்டிக்கிறேன்ல, அதான் பார்த்தேன். பெட்டி விட்டு வெளியே வந்துட்டியா? இப்ப வெளியதான் இருக்கேன். நாளைக்கு எப்படியோ. என்னமா செய்யணும்? முதல்ல காஸ்ட்லி துணி எல்லாம் எடுத்துவேன், அப்புறம் மறுபடியும் போன் பண்ணுவேன். கேர்ஃபுல். சரிங்கம்மா. ஹலோ, துணியெல்லாம் எடுத்து வச்சாச்சுமா? கல்ல கலரா எடுத்து வச்சிருக்கியா? ஏமா, நம்ம என்ன காசு கொடுத்தா வாங்குற கலரை பாக்குறதுக்கு? கைக்கு வந்ததை அள்ளி வச்சிருக்கிறேன். அடுத்து என்ன செய்யணும்? அந்த கண்ணாடி எல்லாம் எடுத்துவேன். அம்மா, கண்ணாடி செவுத்துல பறிச்சு வச்சிருக்காங்கம்மா. மேலும் நம்ம குட்டிக்குள்ள கண்ணாடி போகாத. அது இல்ல மேன், கூலிங் கிளாஸ் எல்லாம் அள்ளி போடு. அப்புறம் வாட்ச் செயின். உனக்கு ஏதாவது தேவைன்னா 1-2 எடுத்துக்கோ. அடாடா, ரொம்ப தாராள குணமா உங்களுக்கு. சொன்னது எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சுக்கோ, மறுபடியும் போன் பண்றேன். டயர்டா இருந்தா ஃப்ரிட்ஜ்ல கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு, எடுத்து சாப்பிடு. அடாடாடா, ஏமா இந்த கடையில எந்தெந்த இடத்துல என்னென்ன சாமான் இருக்குன்னு எப்படிமா உங்களுக்கு தெரியுது? இந்த மைசூர்ல எந்தெந்த கடையில என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு ஒரு லிஸ்டே கொடுப்பேன் மேன். ஐயோ, பயங்கர பொம்பளமா நீங்க. உங்க அப்பா கடை இருந்தா கொடுங்க. ஏன் மேன்? கற்பூரம் ஏத்தணும், ஏன்னா அவருக்கு திருஷ்டி பற்றும். சொல்றத கவனமா கேள். நாளை காலையில 9 மணிக்கு கடையை திறப்பாங்க. நீ 8:45 பெட்டிக்குள்ள போயிடணும். நான் கரெக்டா 9 மணிக்கெல்லாம் அங்க வந்துருவேன். ஓகே? சரிங்கம்மா. லாட்ஜில குளிக்க தண்ணி வரலன்னு லேட் பண்ணிடாதீங்க. நீங்க குளிக்காட்டியும் பரவாயில்ல, வந்துருங்க. இல்லன்னா இங்க ஏழா கூடமா ஏதாவது நடத்துற போகுது. பயப்படாத மேன், நான் கரெக்டா 9 மணிக்கெல்லாம் அங்க வந்துருவேன். நீ ஜாக்கிரதை. ஓகே? நேரம் வந்துச்சு. அரிசி வச்சுக்கோங்க. வச்சுக்கலாம், துணியெல்லாம் இருக்கு. இந்த கடையை திறக்காதே. எது திறக்காதே? எப்ப என்னாச்சு? நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வரை கடை திறக்க அனுமதிக்க மாட்டோம். ஆமா, அனுமதிக்க மாட்டீங்களா? ஆமி பசங்களா, யாரப்பா நீங்க? என்னங்க என்னப்பா? ஆமா, ஏன் கடையை திறக்காம இருக்கீங்க? நம்மள தகராறுமா? எப்ப எந்த முடிவுக்கு வந்தீங்க? நேற்று ராத்திரி தான். நேற்று ராத்திரியா? நேற்று சாயந்தரம் ஒரு சிக்னல் கொடுத்துட கூடாதா? மாட்டினது நான் தானா? ஐயோ, என் பேக்கிங் எல்லாம் உள்ள இருக்கேன்.
அதெல்லாம் நல்லா பேக் பண்ணிருக்குமா, கவலைப்படாதீங்கம்மா. கண்ணாடி சாமான் தானே அந்த பெரிய பெட்டி, அது ஒண்ணும் அழுகாதுமா. இந்த கண்ணாடி அழுகுங்க. ரொம்ப நாள் மூடி வச்சிருந்தா மெல்ட் ஆயிடும். கண்ணாடி அழுகுமா? அடே அழுகுன்னா இந்த அழுகு இல்லடா, அழுகி நாறிண்டா. சரி, எப்ப திறப்பாங்க? எங்க தலைவர் மந்திரியை பார்க்க டெல்லிக்கு போயிருக்கிறாரு. மந்திரி திடீர்னு புறப்பட்டு அமெரிக்கா போயிட்டாரு. ரொம்ப பக்கம் தான். அமெரிக்காவில இருந்து மந்திரி புறப்பட்டு டெல்லி வரணும். டெல்லி வந்த உடனே எங்க தலைவர் வர பேட்டி காண்றதுக்கு 2 நாள் ஆகும். பேட்டி கண்டு பேசி முடிச்சு டெல்லியில இருந்து எங்க தலைவர் புறப்பட்டு இங்க வந்து சேரணும். எப்படியும் 10 நாள் ஆகும். 10 நாளா? 10 நாளா? அடே கூட ஒரு 5 நாளை சேர்த்தீங்கடா, 15ஆம் நாள் தாண்டா காரியம். ஐயோ மாறி நீ மாறி மாறி வாங்க போற. என்ன 10 நாள் 20 நாள்? டெல்லி அமெரிக்கா, இங்க இருக்கிற நிலைமைய புரிஞ்சுக்காம. சார், கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணுங்க. கடையை திறந்தீங்கன்னா என்னுடைய திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு போயிடுறேன். அம்மா, இப்ப நீங்க திறக்க சொல்றீங்க, திறந்து கொடுக்குறோம். பிற்பாடு இன்னொருத்தர் வந்து திறங்கன்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கா நாங்க திறந்துகிட்டே இருந்தா எங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு. மாட்டோம் மாட்டோம். என்னடா உங்க பிரச்சனை? நான் மாட்டிக்கிட்டேன். அவனுக்கு வெளியில உண்ணாவிரதம் இருக்கிறானுங்க, நான் உள்ள உண்ணாவிரதம் இருக்கிறேன். அவனுக்கு ஒரு பேரோட போறானுங்க, நான் நாறு நாரா போறேன். 10,000 ரூபாய்க்கு ஜவுளி எடுத்து அடிக்காச்சு. கையில தங்க நகை மோதிரம் இருந்து என்ன பிரயோஜனம்? சாப்பாட்டுக்கு மிஞ்சினது எதுவும் இல்ல. இவ்வளவு பெரிய கடையில திங்கிறதுக்கு என்ன இருக்குது? எதை திங்கிறது? என்னமோ இருக்கு. ஒரு டம்ளர் தண்ணி நிறையக்குள்ள டெல்லிக்கு போன தலைவர் வந்துருவார் போல இருக்கு. ரப்பர் தலகாணி இன்னைக்கு இது போதும். உண்மையில ரொம்ப நல்லாவே இருக்கு, பழகி போச்சு. அதே இது 2 நாளைக்கு தாங்கும், அப்புறம் ஒரு நாள் தானே, எப்படி நடந்தா என்ன?